நார்மல் ஃபேஷியல் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்துட்டு ஒரு டீடாக்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு சில மசாஜ்கள் யூஸ் பண்ணி நம்ம பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மேக்கப் போடுறதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ்லேருந்து 3 ஹவர்ஸ்க்குள்ளே எங்களுக்கு கண்டிப்பாக வேணும். ஒரு இப்போ வந்து நம்ம ஸ்கின்னை எப்படி ஒரு மாய்ஸ்சராக வச்சுக்கிறோமோ அதே அளவுக்கு ஹேரையும் மாய்ஸ்சராக வச்சுக்கணும். கண்டிப்பாக ஒரு சீரம் கண்டிஷனர் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் நாங்கள் கொடுக்கணும்னா நாங்கள் கேட்குற டயத்தை கொடுக்கும்போது தான் நாங்கள் அந்தளவுக்கு ரிசல்ட் கொடுக்கணும். வாழ்த்துக்கள் மேம். உங்களை பற்றி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அதிரை எஃப்எம் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். என்னோட பேர் லக்ஷ்மி அசோக். நான் பட்டுக்கோட்டையில் கடந்த 5 வருஷமாக பார்லர் வச்சு ரன் பண்ணிட்டு வரேன். இந்த ஃபீல்டை வந்துட்டு நான் அகாடமியும் சேர்த்து ரன் பண்ணிட்டு வரேன். ஓகே மேம். ஃபர்ஸ்ட் இந்த பிஸ்னஸ்க்குள்ளே எப்படி வந்தீங்க, அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூலிங் முடிக்கும் போதே நான் வந்துட்டு ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து தான் நான் ஃபஸ்ட்டு வந்திருக்கேன். ஸோ வந்து நமக்குன்னு ஒரு அங்கீகாரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கற்றுக்கிட்டது ஒரு சாதாரணமாக ஒரு சின்ன சலூனில் போய் தான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் ஒர்க் பண்ணது ஒரு பிராண்டட் சலூனில் போயிட்டு நான் ஒர்க் பண்ணேன். ஸோ அங்கேருந்து நான் கேதர் பண்ணிக்கிட்ட விஷயங்கள் தான் நிறையா. அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பாக இருந்துச்சு இந்த ஃபீல்டில். ஸோ அதுக்கப்புறம் நான் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் தான் நான் சலூனில் ஒன்று வந்து என்னோடய ஹஸ்பண்டோட சப்போர்ட்டோட நான் அந்த சலூன் வச்சுருக்கேன். அதை வச்சு நான் இப்போ ரன் பண்ணிக்கிட்டு வந்துட்டுருக்கேன். ஓகே மேம். இப்போ நிறைய எக்ஸ்பீரியன்ஸோட தான் இந்த ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் வந்திருக்கீங்க இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பார்லர் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு ஓப்பன் பண்ணப்போ ஸ்டார்டிங்கில் ரெஸ்பான்ஸ் எப்படி மேம் இருந்துச்சு? ஸ்டார்டிங் ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிராண்டட் சலூனில் ஒர்க் பண்ணதுனால எனக்கு கிளைண்ட்ஸ் ஆல்ரெடி இருந்தாங்க. ஸோ நான் வீட்டில் அப்போ கொரோனா ஃபீல்டுலன்னா பார்த்தீங்கன்னா யாருமே சலூன் ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு இருந்துச்சு. அப்போ வந்துட்டு கிளைண்ட்ஸ் வந்து எனக்கு கால் பண்ண ஆரம்பித்தாங்க. எனக்கு வீட்டில் வந்து சர்வீஸ் பண்ண முடியுமா, எங்களால் வெளியில் வர முடியல, சலூனுக்குலாம் வர முடியாது அப்படின்ற ஒரு பட்சத்தில் தான் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் ஹோம் சர்வீஸு பண்ணிகிட்டு இருந்தேன். பண்ணிகிட்டு இருக்கும்போது நமக்கு இவ்வளோ கிளைண்ட்ஸ் இருக்காங்களே அப்படின்றதுனால தான் நான் வந்துட்டு சலூனாக நம்ம அதை வைப்போம் அந்த பட்சத்தில் தான் நம்ம சலூன் ஸ்டார்ட் பண்ணோம். அதனால எனக்கு கிளைண்ட்ஸ் வந்து எப்போதுமே நல்ல ஒரு வரவேற்பு இருந்துச்சு. அதை வச்சு தான் நாங்கள் இன்னுமே நம்ம வந்து நல்லா ரீச் ஆகிட்டு இருக்கோம். ஓகே மேம். இப்போ உங்களுடைய யூனிக் பார்லரில் என்னென்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க? நம்ம சலூனில் பார்த்தீங்கன்னா இப்போ அட்வான்ஸ்டாக ஒரு சர்வீஸ் வருது அப்படின்னா அதை கண்டிப்பாக நம்ம அந்த சர்வீஸை வந்து கற்றுக்கிட்டு கிளைண்ட்டுக்கு கண்டிப்பாக பண்ணித்தரோம். இப்போ ஹைட்ரா ஃபேஷியல்லாம் வந்துச்சு, நம்ம அதையுமே கற்றுக்கிட்டு இப்போ கிளைண்ட்டுக்கு நல்ல ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ப்ரைடல் பேக்கேஜுமே பார்த்தீங்கன்னா நம்ம அஃபோர்டபுளாக தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கிளைண்ட்டு என்ன ஒரு ஏன்னா சில பேர் வந்து லோயர் இதுலேயும் வராங்க, அவங்களுக்கு நம்மளால் என்ன பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த ரேஞ்ச்லேயும் பண்ணி கொடுத்துருக்கோம். ஹையராக என்ன பண்ண முடியுமோ அந்த ரேஞ்ச்லேயும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ வந்து ப்ரைடலுக்கு தேவையான பேக்கேஜ் எல்லாமே ஃபேஷியலு, ஹேரு, தென் வந்துட்டு பெடிக்கோ மெனிக்கோ எல்லா சர்வீஸுமே நம்ம இங்கே பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஃபேஷியல்னு சொல்கிறோம் இல்லையா? இதில் வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க புதுசாக ஹைட்ரா ஃபேஷியல்லாம் வந்திருக்கு அப்படின்னு. ஸோ ரெண்டுக்குமான வித்தியாசம் என்ன? யாரெல்லாம் இதை எடுத்துக்கிறது அவசியமாக இருக்குன்னு சொல்லுவீங்க? இப்போ ஃபேஷியல் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம டக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு டீனேஜ் வயசு ஆகணும். அப்போ தான் அவங்களோட ஸ்கின்னை வந்து ஒரு பராமரிக்கிறதுக்கு ஒரு ஸ்டேஜ் வந்து அவங்களுக்கு வரும். அப்போ வந்துட்டு நம்ம கண்டிப்பாக ஒரு ஸ்கின்னை ஒரு ப்ராப்பராக பராமரித்து கொண்டு போகணும். அந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம ஒரு ஃபேஷியலுங்கிறத ஒன்று நம்ம எடுத்துக்கலாம். அதுக்காக வந்துட்டு எந்த ஒரு ஃபேஷியலும் எடுத்துடலாம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நம்ம ஸ்கின்னுக்கு என்ன சூட் ஆகும். நார்மல் ஃபேஷியல் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்துட்டு ஒரு டீடாக்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு சில மசாஜ்கள் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம். அதே மசாஜஸ் வந்து நம்ம வந்து எக்யூப்மெண்ட்ஸில் பண்ணுறோம். ஸோ எக்யூப்மெண்ட்ஸில் பண்ணும்போது அது வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து ஒரு க்ளோனஸ் ஸ்கின்னை ஒரு லைட்டன் பண்ணி காட்டுறதுக்காக தான் நம்ம ஹைட்ரா ஃபேஷியல் வந்து ப்ரிஃபர் பண்ணுறோம். இதில் இருக்கக்கூடிய இந்த கதிர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல இருக்கிற அந்த துகள்களை வந்து தூண்டி விடுறதுனால ஹைட்ரா ஃபேஷியல் வந்து கொஞ்சம் நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்குது. ஸோ அதனால தான் ஹைட்ரா ஃபேஷியல் வந்து சில பேர் ரெஃபர் பண்ணுறாங்க. இப்போ ஃபேஷியல் வந்து இப்போ டீனேஜ் தாண்டிட்டாங்க அப்படின்னா அவங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை நம்ம ஃபேஷியல் பண்ணுறது அவசியமானது? ஃபேஷியல் பார்த்தீங்கன்னா நம்ம மந்த்லி ஒன்ஸ் எடுக்கலாம். மந்த்லி ஒன்ஸ்ன்றது நம்ம எடுக்கும்போது 1 hour நம்ம கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணுவோம். அது வந்து நம்ம ரிலாக்ஸு நம்ம எடுத்துக்கிறதுக்கும் அந்த ஒரு டைம் நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக ஃபேஷியல் எடுத்துக்கலாம். ஓகே மேம். இப்போ ஃபேஸ்க்கு வந்து நிறைய விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஃபேஸ்க்கு வந்து நிறைய இந்த ஃபேஷியல் மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். பட் வந்து இந்த ஹேர் இருக்கு இல்லையா? இந்த ஹேருக்கு நீங்கள் என்ன மாதிரியான ஸ்பெஷலாக பராமரிப்புகள் கொடுத்துட்ருக்கீங்க? ஹேர் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கண்டிப்பாக ஒரு ஹேரை வந்து பராமரிக்கணும். எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, நல்லா வலிய எண்ணெய் தேய்ச்சிக்கிறாங்க தலையில். அதுதான் ரொம்ப பண்ணுற முக்கியமான தப்பே. அந்த அளவுக்கு நம்ம எண்ணெய் நம்ம ஹேருக்கு கொடுக்குன்ற அவசியமே கிடையாது. ஹேரை வந்து நீங்கள் முக்கியமாக மாய்ஸ்சராக வச்சுக்கணும். ஸோ வந்து நம்ம ஸ்கின்னை எப்படி ஒரு மாய்ஸ்சராக வச்சுக்கிறோமோ அதே அளவுக்கு ஹேரையும் மாய்ஸ்சராக வச்சுக்கணும். கண்டிப்பாக ஒரு சீரம் கண்டிஷனர் கண்டிப்பாக மஸ்ட்டாக ஹேருக்கு யூஸ் பண்ணணும். நான் கூட ஒரு எதை ஸ்கிப் பண்ணாலும் பண்ணுவேன் தானே, கண்டிஷனர் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ண மாட்டேன் ஹேரில். ஸோ வந்துட்டு ஆயில் வச்சுட்டு அதை வந்துட்டு நம்ம வெளியில் போகும்போது அந்த டஸ்டெல்லாம் நம்ம ஹேரில் படும்போது டேண்ட்ரஃபு
அப்புறம் வந்து லீஸ், இது எல்லா ப்ராப்ளம்ஸுமே நம்ம கண்டிப்பாக வரும். ஸோ வந்துட்டு ஆயில் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்ற ஒரு பட்சத்தில் நீங்கள் ரூட்டில் ஒன்லி அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்கள். ஒரு 1 hour விட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்கள். அதுவே போதுமானது தான். அதுவே கொஞ்சம் மாய்ச்சர் உங்களுக்கு கொடுக்கும் அந்த ஹேரு. அது போதுமானது. மற்றபடி நீங்கள் கண்டிப்பாக ஷாம்பு பண்ணிவிட்டு கண்டிஷனர் பண்ணிவிட்டு சீரம் கண்டிப்பாக மஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அதுவே உங்கள் ஹேரை நல்லா பார்த்துக்கும். மேம் இப்போ முன்னாடிலாம் வந்து இந்த அளவுக்கு ஃபேஷியல் பண்ணுங்க, இவ்வளோ மேக்கப் போடுங்க அப்படின்ற மாதிரிலாம் இருந்திருக்காது. இப்போதான் எல்லாமே உள்ளுக்குள்ள வருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த அளவுக்கு நம்ம முகத்துக்கு பராமரிப்புகள் கொடுக்குறோம் இல்லையா, இதனால வேற ஏதாவது சைடு எஃபெக்ட் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கா? சைடு எஃபெக்ட்ஸுங்கிறது ஃபேஷியல்னால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் உங்களுக்கு வரப்போகிறது கிடையாது. தென் வந்து நீங்கள் மேக்கப் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக அந்த மேக்கப்பை ப்ராப்பராக ரிமூவ் பண்ணணும். என்ன பண்ணுவாங்க, சில பேர் நைட் டைம் ஆகிடுச்சு, நான் போயிட்டு அப்படியே தூங்கிடுவேன், எனக்கு டயர்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்காக நேரங்களை ஒதுக்குங்க. நீங்கள் மேக்கப்போட போய் தூங்கக்கூடாது. நீங்கள் என்ன ஒரு மேக்கப் போட்டிருந்தாலுமே, சின்னதாக ஒரு காஜல் யூஸ் பண்ணியிருந்தாலுமே அதை ரிமூவ் பண்ணிட்டு தூங்குனீங்கன்னா உங்கள் ஸ்கின்னை எந்த ஒரு பாதிப்பும் வராது. அதே மாதிரி கண்டிப்பாக ஒரு மாய்ஸ்சரைசர், தென் வந்து ஒரு சீரம் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தூங்க போங்க. உங்கள் ஸ்கின் கண்டிப்பாக எந்த ஒரு டேமேஜும் ஆகாது. இப்போ நீங்க வந்து ஒரு பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்டாவும் இருக்கீங்க அப்படின்றதுனால இந்த கொஸ்டின் கேட்குறேன். அதாவது ஒரு மேக்கப் போடணும் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும் மேம்? இப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மேக்கப் போடுறதுக்கு ஒரு 2 hours-லேருந்து 3 hours-குள்ளே எங்களுக்கு கண்டிப்பாக வேணும். ஒரு ஹெச்டி மேக்கப்லாம் இப்போ நாங்கள் போகிறோன்னா கண்டிப்பாக ஒரு 2.5 hours-னால எங்களுக்கு கண்டிப்பாக வேணும். அந்தளவு கொடுத்தா தான் நாங்கள் எங்களோட ரிசல்ட்டை அவங்க எதிர்பார்த்த லெவலுக்கு எங்களால் கொண்டு வர முடியும். பட் ஆனால் கிளைண்ட் அந்த அளவுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க டைம். ஒரு அர்ஜென்ட்டாக வந்து நம்மக்கிட்ட கேட்குறாங்க. நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் நாங்கள் கொடுக்கணும்னா நாங்கள் கேட்குற டயத்தை கொடுக்கும்போது தான் நாங்கள் அந்தளவுக்கு ரிசல்ட் கொடுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக 2 hours கண்டிப்பாக வேணும் எங்களுக்கு. ஓகே, இப்போ 2 hours வந்து ஸ்பெண்ட் பண்ணி ஒரு மேக்கப் போடுறீங்க அப்படின்னா அந்த மேக்கப் வந்து எவ்வளோ லாங் லாஸ்டிங்காக இருக்கும்? இப்போ வந்து மேக்கப் லாங் லாஸ்டிங் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ப்ராடக்டை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் வந்துட்டு எந்த ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம், எந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுறோன்ற பொறுத்து தான் அந்த லாங் லாஸ்டிங் இருக்குது. அவங்க எதிர்பார்க்குற அவங்க பட்ஜெட் என்ன பட்ஜெட்டில் கொடுக்குறாங்களோ அந்த லெவலுக்கு தான் நாங்கள் வந்துட்டு மேக்கப் பண்ணுவோம். ஸோ அந்த லெவலில் தான் நம்ம டைமிங்கும் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். ஓகே மேம், இப்போ பியூட்டிஷியனாக இருக்கீங்க, பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கீங்க, ஸோ டபுள் ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களை நேயர்கள் காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படி காண்டாக்ட் பண்ணலாம்? இப்போ வந்துட்டு நாம் வந்துட்டு இன்ஸ்டாலேயும் நம்ம ஆக்டிவாக தான் இருக்கோம். ஸோ நம்மளோட இன்ஸ்டா ஐடி பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி அசோக்ன்ற பேரில் இன்ஸ்டாவில் இருக்குது. தென் வந்து நம்மளோட சலூனை எப்படி ரீச் பண்ணுறதுனா பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை பெரிய தெருவில் கரூர் வர்ஷா பேங்க் ஆப்போசிட்டில் நம்ம சலூன் இருக்குது. ஓகே மேம், இப்போ எந்த பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலும் யார் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னாலும் நிச்சயமாக அதில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். நீங்கள் அதிகமாக என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணீங்க, எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்ட்ரகிள்ங்கிறது எல்லாரோட பிஸ்னஸ்லையுமே இருக்குது. நானும் அது மாதிரி நிறையா தாண்டி தான் வந்திருக்கேன். தென் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஷியனுங்கும் போது ஒரு நல்ல பார்வை நம்ம மேலே கண்டிப்பாக இருக்காது. பிஃபோர் மேரேஜ் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இப்போ மாமியார்லாம் இருப்பாங்க, அவங்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபீல்டு ஏன் இந்த பொண்ணு பண்ணணும், ஏன்னா வந்து இது ஒன்றும் ஒரு சரியான ஃபீல்டு கிடையாது அப்படின்ற ஒரு பட்சத்தில் தான் எல்லாரும் பார்த்தாங்க. பட் எங்கள் வீட்டில் அந்த மாதிரி பார்க்கல. நமக்கு என்ன ஒரு தொழில் வந்து நம்மளை காப்பாற்றுதுன்றோ அந்த இதில் தான் நம்ம போக முடியும். ஸோ வந்துட்டு எனக்கு இந்த தொழில் எனக்கு நல்லாவே கை கொடுத்துச்சு. ஸோ வந்துட்டு எங்கள் வீட்டில் எல்லாமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இதை வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு என் ஹஸ்பண்ட் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. நீங்கள் கண்டிப்பாக பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க தான் எனக்கு முதல்ல ஷாப் வச்சு கொடுத்து பண்ணது. ஸோ அவங்களோட சப்போர்ட்டில் தான் அவங்க கொஞ்சம் பாசிட்டிவாக வந்துட்டு இதை என்னை கொண்டு போனாங்க. ஸோ அதனால தான் நான் இப்போ நல்லா பண்ணி போயிட்டுருக்கேன். சூப்பர் மேம், இப்போ நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி சூப்பரான மூமெண்ட்ஸ்லாம் தாண்டி இப்போ வந்திருக்கீங்க. இப்போ இந்த தருணத்தில் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஏதாவது ப்ரௌட் மூமெண்ட்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணிக்கோங்க. ப்ரௌட் மூமெண்ட் பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கதே எனக்கு ரொம்ப ப்ரௌட் தான். ஏன்னா நான் ஸ்டார்டிங் ஒரு ஹோம் சர்வீஸில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். தென் வந்து நான் சின்னதாக ஒரு சலூன் தான் ஓப்பன் பண்ணேன், அதுவும் கொஞ்சம் அவுட் சைடில் தான் ஓப்பன் பண்ணேன். தென் அடுத்து தான் நான் இங்கே சலூன் ஸ்டார்ட் பண்ணேன். இங்கே வந்து எனக்கு ரொம்ப நல்லா ரீச் இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து நான் இருக்கிறதே ஒரு எனக்கு பெரிய ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். சூப்பர் மேம், இப்போ உங்களை மாதிரியே நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும், பியூட்டிஷியன் ஆகணும், சலூன் வைக்கணும் அப்படின்ற ஆசைலாம் இருக்கும் இல்லையா? ஸோ உங்களை மாதிரி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன ஆலோசனைகள் சொல்ல விரும்புகிறீங்க? கண்டிப்பாக இப்போது இது வந்துட்டு ஒரு ட்ரெண்டாகவே போயிட்டுருக்கு. ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆனால் நம்ம நல்லா ஒரு எயின் பண்ணலான்ற ஒரு எல்லாருமே ஒரு மித்தோட சுற்றிட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டு யாருமே சர்வே பண்ணுறது கிடையாது. ஏன்னா வந்து இப்போது யாருமே இதை முழுசாக கற்றுக்கல. எப்படி பண்ணுறாங்கன்னா ஒரு 1 day கிளாஸ் போகிறாங்க, 5 day கிளாஸ் போகிறாங்க, போயிட்டு வந்துட்டு நானும் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்ற ஒரு பட்சத்தில் வந்துட்டு நான் மேக்கப் போக போகிறேன்றத மாதிரி போயிட்டுருக்காங்க. நீங்கள் முதல்ல ஒரு விஷயத்தில் சர்வே ஆகணும்னா அதில் வந்துட்டு ஒரு என்னென்ன ஸ்கில் கற்றுக்கணுமோ அது எல்லாத்தையுமே கற்றுக்கோங்க.
நீங்கள் ஒரு விஷயத்த மட்டும் கற்றுக்கிட்டு நான் மேக்கப் மட்டும் தான் பண்ணுவேன். இப்போ ஒரு இடத்துக்கு நம்ம மேக்கப் போகிறோம், அங்கே ஒரு த்ரெட்டிங் பண்ணிட்டு தான் அந்த பிரைடை நீங்கள் அட்டன் பண்ணணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு த்ரெட்டிங் தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் ஒன்லி நான் மேக்கப் மட்டும் தான் பண்ணுவேன், எனக்கு த்ரெட்டிங் தெரியாது, நீங்கள் சலூன் போயிட்டு வந்திருக்க வேண்டியதானே அப்படின்ற ஒரு கொஸ்டின் நமக்கு வரும். ஸோ வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ணுறீங்கன்னா எல்லாத்தையுமே நீங்கள் கற்றுக்கோங்க. நான் மேக்கப் மட்டும் தான் பண்ணுவேன், இல்லை நான் பியூட்டிஷியன் மட்டும்தான் பண்ணுவேன், நீங்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட் வேறு புக் பண்ணிக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கவே கூடாது. நீங்கள் எல்லாமே கற்றுக்கணும் அந்த மேக்கப் பொறுத்த வரைக்கும். இப்போ வந்து இன்னைக்கு நம்ம அதிரேஃப மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில நீங்க கலந்துட்டு நிறைய நல்ல இன்ஃபர்மேஷன்ஸ் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. ஸோ நீங்க ஒரு விமன் அப்படிங்கிற அடிப்படையில மற்ற பெண்களுடைய வளர்ச்சிக்கு இந்த தருணத்துல என்ன சொல்ல விரும்புறீங்க? பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்துட்டு எல்லா விஷயத்துலையுமே வந்துட்டு முன்னேறி போகணுன்ற எல்லாருக்குமே அது ஒரு ஆசை இருக்கும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க வந்து நம்மளை பற்றி கேலிகள் பேசுவாங்க, நம்ம மேல் பழி போடுவாங்க. அது எல்லாத்தையுமே தாண்டி நம்ம அதை வந்து க்ரோத் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். பக்கத்தில் இருக்கிறவங்கள வந்து நம்ம இப்படி சொல்லிடுவாங்க அப்படி சொல்லிடுவாங்கன்ற ஒரு யோசனைகள் யாருக்குமே வரக்கூடாது. நம்ம என்ன ஒரு கோல் நோக்கி போயிட்டு இருக்கோமோ அந்த கோலை வந்து நீங்கள் எப்போவுமே விடாதீங்க. நீங்கள் அதை வந்துட்டு ஃபாலோ பண்ணி போயிட்டு இருங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு இடத்துக்கு என்னைக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக போயிடுவீங்க. ஸோ இதுதான் எல்லாருக்குமே ஒரு கோலாக இருக்கணும். பெண்களை பற்றி தைரியமாக எல்லா இடத்துலையுமே நீங்கள் ரன் பண்ணணும். ஓகே மேம். இப்போ ஃபைனலாக நம்ம அதிரே எஃப்எம்க்கும் அதிரே எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒரு விஷயத்தையுமே வந்துட்டு ஃபுல்லாக கற்றுக்கிட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலுமே சரி, ஒரு விஷயத்தை முழுத்தா கற்றுக்கிட்டு நீங்கள் அதை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அதில் என்னோட சப்போர்ட் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். என்னோட ஐடி வந்துட்டு லக்ஷ்மி அசோக் இன்ஸ்டா பேஜில். என்னோட நம்பர் பார்த்தீங்கன்னா 9944626586. இந்த நம்பரை நீங்கள் கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம். நான் எப்போவுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். இந்த வாய்ப்பளித்த அதிரை எஃப்எம்க்கு மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச் மேம்.